எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இரட்டை இலை சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க சார். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. ஏற்கனவே இரட்டை இலை சின்னம், வெற்றி சின்னம், அந்த சின்னம் கூட அதே போன்று கொடி, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி, அந்த லட்சினை, இதெல்லாம் லெட்டர் பேடாவும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் அவர் சார்ந்தவங்க கரை வெட்டி கூட கட்டக்கூடாது என்ற வகையில நல்ல தீர்ப்புகளால் ஒரு நியாயமா, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சட்டத்திட்ட விதிகளபடி, அதாவது நம்முடைய சட்டத்திட்ட விதிகளபடி பார்த்தா பொதுக்குழுவில் பயிலா தான் ஒரு உயர்ந்தபட்சமாக இதயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது கருதப்படுகின்ற ஒண்ணு. எனவே பொதுக்குழுவால் ஒரு மனதாக நீக்கப்பட்ட இவர்கள் வேண்டுமென்றே ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ற அந்த ஒரு தீய எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் நாடி அதன் மூலம் பல கட்டங்களில் குட்டு வாங்கி, அதாவது கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்க போனாலும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இவர் பக்கம் எந்த நியாயமும் இல்லை. இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் எடப்பாடி தலைமையில் இன்னைக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு அவருடைய தலைமையில் அவருடைய தலைமை தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், எல்லா நீதிமன்றம் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில இன்றைக்கு வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அந்த குழப்பவாதி, சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி திரு ஓபிஎஸ் அவர்கள் உள்நோக்கத்தோடு இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில் ரெட்டலை, எங்களுடைய சின்ன ரெட்டலை இன்றைக்கு கேட்டு இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்கு இல்லை என்று எங்களுக்கு தான் அது என்று இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இனியாவது ஓபிஎஸ் திருந்த வேண்டும். இனியும் அவருடைய போக்கு போயிட்டு இருக்கணும். அவர் பாட்டு எந்த விதத்துல எங்களுடைய கட்சியில தலையிடக்கூடாது என்ற வகையில் தான் இந்த தீர்ப்பும் அமைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.